துயரினில் ஆறுதலாய், நோயினில் மருத்துவராய், துயரினில் ஆறுதலாய், நோயினில் மருத்துவராய், அடிமையின் விடுதலையாய் ஆண்டவர் இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் துன்பங்களை ஏற்று மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருக்குள் எந்நாளும் நிலைத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்துகிறோம். இந்த திருப்பலி உங்களுக்கு ஒரு நிறைவான அபிஷேகத்தை கொடுக்க உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியிலே உங்களுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே நிறைவான ஒரு விடுதலையை இந்த திருப்பலி வழியாக கொடுக்க நாம் இணைந்து செபிப்போம். குற்றங்கள் குறைகளுக்காகவும் மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றல் ஆனவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட முதருளுதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கிறிஸ்து உங்களுக்காக ஏழையானார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே,
மாசித்தோனியா திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கியிருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள், ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியில் பங்கு பெறும் பேறு தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவுளப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். எனவே இந்த அறப்பணியை தொடங்கிய தீத்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை வேண்டிக் கொண்டோம். நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நான் இதை உங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லவில்லை, மாறாக பிறருடைய ஆர்வத்தை எடுத்துக்காட்டி உங்கள் அன்பு உண்மையானதா என சோதிக்கவே இவ்வாறு செய்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார்.
தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. 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 Hallelujah, hallelujah, hallelujah. 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 புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 43 முதல் 48 முடிய. இயேசு தம் சீடருக்கு கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மை அற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான இறைவார்த்தையினுடைய பகிர்வின் நேரத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் நிறைவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அதற்காக உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நற்செய்தியில் சொல்லுது பார்த்தீங்களா, உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். இன்றைக்கி இந்த நிறைவை நோக்கி எல்லாரும் பயணிக்க நினைக்கிறோம். உலகமே அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கொரோனா நாட்களில் கூட வெளியில் வரக்கூடாது அப்படின்னு லாக்டவுன்லாம் போடுறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் வெளியில் அலைமோதிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு சகோதரர் சொன்னார், எங்கே தான் போவாங்கன்னு தெரில, எங்கே போவாங்க எங்கே வராங்கன்னு தெரில, ஒரே கச்சாமுச்சான்னு போய்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டார். எல்லோருமே ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. ஒரு வாழ்வு,
ஒரு நிறைவு. அப்போ நிறைவுங்கிறது வந்து எல்லாருக்குமே வித்தியாசப்படுது. எல்லாம் விவிலியம் சொல்வதை போல் தந்தையினுடைய நிறைவை வந்து நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அப்போ எல்லாரும் நிறைவை நோக்கி தான் ஓடுறாங்க. ஆனால் அந்த நிறைவினுடைய டெஃபினிஷன் வந்து வித்தியாசப்படுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைவு. ஒரு சில பேருக்கு தன்னுடைய எதிர்பார்க்கிற காரியங்கள் கிடைச்சிட்டா, இப்போ ஒரு காதலிக்கிறவனுக்கு காதலியோ காதலனோ கிடைச்சிட்டா அது ஒரு நிறைவு. ஒரு பொருள் நம்ம வீட்டில் முன்னாடி காலத்துலலாம் ஃபீல் பண்ணாங்க, கையிலையே மாவாட்ட வேண்டியிருக்கு. ஒரு கிரைண்டர் வந்துடுச்சுன்னா அந்த காலத்தில் பாட்டெல்லாம் பாடினாங்க, ஒரு பட்டனை தட்டி விட்டால் 2 இட்லி தட்டில் வந்துடணும் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடினாங்க. அது நிறைவு ஆயிடுச்சு. இப்போ பட்டனை தட்டுனா போதும், ஆட்டோமேட்டிக் குக்கர்ஸ் இதெல்லாம் வந்துடுச்சு. அப்போது மாவாட்டுறதுக்கெலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போது நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் கல் தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் போய் தள்ளி விடுவோம். நாங்கள் 2-4 தடவை சுற்றுவோம். அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த நாட்கள். இப்போ எல்லாம் கிரைண்டர் வந்ததுனால மாவில் என்ன உழுவுறதுனே தெரியாது. மாவை ஓரமாக ஆட்டி போட்டுட்டு இவங்க பிசாட்டிங்கிட்டு செல்ஃபோனில் இருப்பாங்க, அல்லது அடுப்படியில் வேறு வேலையில் இருப்பாங்க. அது எல்லாம் ஓடி அதெல்லாம் நம்மக்கிட்ட வந்துடும். அப்புறம் எல்லாம் சத்து தான் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். அதனால் வீட்டில் சமைக்கிறவங்களாம் பார்த்து சமைக்கணும். அதில் என்ன உழுவுது, ஏது உழுவுது, பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் பார்த்துக்கணும். அது பாருங்கள், இன்றைக்கி நிறைவு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நிறைவான ஒரு அடையாளமாக இருந்துச்சு இப்போ பெண்களுக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கிரைண்டர் அது வந்த உடனே ஒரு 10 நாள் தான், அல்லது 1 மாதம், அல்லது ஒரு 3 மாதம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஆமாம் அது என்ன அடுத்த தேடல். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிறைவுங்கிறது இருக்குது. நம்ம நிறைவையே எட்டி பிடிக்க முடியல, போதும் அப்படிங்கிற மனசு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதனால தான் இந்த இடத்துல விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்க. அப்போ கடவுள் வந்து எதை நிறைவுன்னு பார்க்குறார். நிறைவுங்கிறது வந்து ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் வந்து நற்செய்தியில் அவருடைய அடிப்படை கருத்தியலை வந்து அந்த இடத்துல வச்சுட்டார். அன்பு செலுத்துறதுல நீ நிறைவாயிரு. உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே அன்பு செலுத்துவீர்கள்னால் அதனால் என்ன கைமாறு, பகைவரிடையே அன்பு செய்ய, அயலாரை அன்பு செய்ய அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்துட்டார். இந்த நற்செய்தியில் படி பார்க்குற போது அந்த அன்பினுடைய எல்லையை கொண்டு போய் கொஞ்சம் அகலமாக வச்சுட்டார், ஆழமாக வச்சு கொடுத்துருக்கிறார். ஸோ இது வந்து நிறைவு அப்படிங்கிறது அவருடைய ஒரு பார்வை. இன்றைக்கி நாம் நம்மளுடைய திட்டத்தின்படி முதல் வாசகத்துக்கு போகிறோம். அப்போ நிறைவை நோக்கி போகணுன்னா சும்மா அன்பு செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அன்பு இல்லை. அன்புங்கிறது வந்து ஒரு வெயிட்டான டாபிக். அதை வந்து உடைச்சோம்னா அதை எத்தனை வருஷம் வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால தான் பவுலடியார் அழகாக சொல்லுவார், நீ எல்லாம் இருந்து இந்த அன்பு இல்லை, நீ பரவச பேச்சு பேசு, நீ வந்து அந்நிய பாசை எதை வேணாலும் செய், ஆவியானவருக்குள்ளே நிறைஞ்சி நீ எதை வேணாலும் செய், அதிசயம்லாம் செய், ஆனால் உங்கள்கிட்ட அன்பு இல்லையேல் நீ ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவாய். சும்மா யூ வில் பி த எம்டி வெசல் மேக்கிங் நாய்ஸ். சும்மா ஒரு வெற்று பாத்திரம் எப்படி சத்தம் போடுமோ அதே மாதிரி தான் இருப்ப, எல்லாம் செய்வ, ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தை உன்னால் பெற முடியாது. அதான் ஆண்டவரே சொல்வார். ஆண்டவரே அதை ஒருத்தன் கோட் பண்ணியிருக்கேன். இயேசுவே சொல்லிட்டாரு, ஆண்டவரேன்னு கூப்பிட தேவையில்லை அப்படின்னு. பாருங்கள், இதெல்லாம் ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது வித்தியாசப்படும். அவங்கவுங்க தன்னுடைய வேதத்தை வந்து அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச விதமாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஆண்டவர் எதற்காக ஆண்டவரேன்னு கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, கூப்பிட்றதுனால ஒரு அர்த்தம் இல்லை. எப்போது நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் நீ ஆண்டவரேன்னு கூவி அழைப்போரெல்லாம் விண்ணரசுக்குள் வரப்போவதில்லை. ஏன், எப்படி? ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்பதை தெரிந்து செயல்படுத்துவது, அதுதான் அன்பினுடைய ஆழம். பாருங்களேன், இதைத்தான் வந்து பவுலடியார் இன்றைக்கி ரொம்ப டீட்டெயில்டாக அவருடைய முதல் வாசகத்தில் கொரிந்து நகர மக்களுக்கு ஒரு பெரிய கடிதமாக எழுதுகிறாரு, திருமுகமாக. அதில் பாருங்கள், மாசிதோனிய திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். அப்போ அந்த நிறைவை நோக்கி போகிறதுக்கு எதெல்லாம் வழிகள்? ஒரே வழி கிடையாதுப்பா, இது நிறைய வழிகள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும், இப்போ கொரோனா வந்திருக்கு, இப்போ எனக்கு வந்து முன்னாடியெல்லாம் அந்த உணவை குறித்த பெரிய கவலை கிடையாது. ஏதோ காலையில் 2 வைப்பாங்க சாப்பாடு, நம்ம போய் சாப்பிடுவோம், அவ்வளோதான், மத்தியானம் சாப்பிடுவோம். இப்போது 1 மாதமாக அதை சாப்பிட்றியா இதை சாப்பிட்றியா, நியூஸை திறந்தா இதை குடி அதை குடி, எதையாவது குடிங்க, சாப்பிடுங்க, டெய்லி முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா உணவு. ஏன்னா அந்த கொரோனா வந்து உடம்பில் இருக்கிற மெயின் ஆதாரத்தெல்லாம் எடுத்துருது. நான் கூட பிரதர் தீபன் ஃபாதர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிகிட்டு இருந்தேன்.
பாருங்கள், இந்த கொரோனா வந்து நல்லது பண்ணியிருக்கு, நம்மளை ஸ்லிம் ஃபிட் ஆக்கியிருக்கு ஒரு விஷயம். இன்னொன்று, அதை நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம், அந்த தொந்தியில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைச்சி நம்மளை இன்னும் ரொம்ப லெவல் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது தொந்தியை விட்டுட்டு கையில் காலில் இருந்த கொழுப்பெல்லாம் தின்னுட்டு போயிடுச்சு. பாருங்கள், அதனால தான் நம்மளால் நடக்க முடியல, நிற்க முடியல, பேச முடியல. இப்போ இந்த கொரோனா எவ்வளோ கொடுமையான ஒரு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த சத்தை திருப்பி உள்வாங்கிறதுக்கு முட்டை, டெய்லி முட்டை சாப்பிடுவேன். நான்லாம் முட்டையே சாப்பிட்டதில்ல, இன்றைக்கி டெய்லி 2 முட்டையை போட வேண்டியிருக்கு. கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க, இனிமேல் நம்மளும் முட்டை சாப்பிட வேண்டியது தான், முட்டை விலையெல்லாம் ஏறி போய் கிடக்கு, எல்லோரும் முட்டை சாப்பிடுன்னா கோழி எத்தனை முட்டை தான் விடும்? பரவாயில்ல, ஆனால் சாப்பிடுங்க தயவுசெய்து. ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா வருமுன் காப்போம் பாருங்களேன், எல்லாம் நோய் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடக்கூடாது. அதான் இப்போ பட்டுட்டு நிற்கிறோமே, சாப்பிடாததெல்லாம் இப்போ சாப்பிட்றோம், செய்யாத வேலையெல்லாம் இப்போ செய்கிறோம். அதை தின்னு, இதை தின்னு, இதை குடி, அதை குடி. அது பிள்ளைகளுக்கு கஷாயங்களை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த இம்யூனிட்டியை நீங்கள் இப்போவே ஏற்றிக்கலாம். பிள்ளைங்களுக்கு அந்த வெள்ளைக்கருவையாவது சாப்பிட உற்சாகப்படுத்தணும். பெற்றோர்கள் கொஞ்சம் மெனக்கடணும் இந்த விஷயத்தில். அப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த உணவினுடைய தாக்கம் பெரிதாகி கொண்டு இருக்கிற, எதாவது சாப்பிடு. அப்போது பல விஷயத்தை நம்ம உள்ளே போடும்போது தான் இந்த உடம்புக்கான ஒரு நிறைவு வருது பாருங்களேன். ஏதோ ஒன்றை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் நிறைவடைய முடியும் இல்லை. இந்த இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதை செய், அதை செய், பல்வேறு விதமான ஒரு சின்ன உதாரணமாக இதை வைக்கிறேன் நான். அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவினுடைய நிறைவு, அதை தான் இன்றைக்கி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஆத்மாவினுடைய நிறைவை அடைய ஏதோ நான் கோயிலுக்கு போனேன், இப்படி போய் ஒரு வாரமாக நின்னேன், பூசை வச்சார் ஃபாதரு, வந்தேன், இது போதுமா அப்படின்னா இல்லை. அப்போ ஆத்மா நிறைய, நம்ம உடலை விட ஆத்மாவினுடைய எல்லைகள் பெரிது. அதனால தான் சொல்கிறோம், இந்த ஆத்மாவினுடைய ஓட்டத்தை தான் நம்ம ஓடணும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் நம்மெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, பெரிய பணக்காரனாக இருப்பான், நீங்கள் எந்த பணக்காரனை வேணாலும் ஒத்து பாருங்களேன், அவன் ஓட்டம் பூரா ஒரே லைனில் இருக்கும், பணம் 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 பணம். பாருங்கள், அவங்க இவ்வளோ சாதிச்சு அவங்க ஒரு ரீசன் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தை ஏமாத்துறாங்க, அதிகாரிகளை தங்கள் கைக்குள்ளே வைக்கிறாங்க, எளிய மக்களெல்லாம் ஏமாத்துறாங்க, ஏமாற்றி அவ்வளோ பெரிய கோடிகளை அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய எல்லைகள் எப்படின்னா ஒரு குறுகிய வட்டம் தான், பணம் பணம் பணம். அவங்கள பணம் இல்லாமல் நீங்கள் உட்கார வச்சிங்க, ஒரு 2 நாள் உட்கார வச்சிங்கன்னா செத்து போயிடுவாங்க. அப்போது நம்மளுடைய இந்த உலகத்தில் கடவுள் எந்த கடவுளாக வேணாலும் இருக்கட்டுமே, நம்ம பைபிள் படி பேசுகிறோம், அது எந்த தெய்வ நம்பிக்கையாளர்களாக இருக்கட்டுமே, அவங்க அடிப்படையில் நல்ல ஒரு மக்கள், நல்ல ஒரு நம்பிக்கையாளராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா நம்ம உலக தரமான ஓட்டம் வந்து நிறைவில்லாத ஓட்டம். இப்போ இந்த ஆத்மாவுக்குள்ளே ஓடுற ஓட்டம் தான் அதிசயமான ஓட்டம். அது எல்லையில்லாத ஒரு ஓட்டம். எப்படி இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம பூமியில் இருக்கிறோம், பூமிக்கு வெளியில் இருக்கிறதுக்கு பேர் ஸ்பேஸ், அண்டம்னு சொல்லுவாங்க. அந்த அண்டம் வந்து ஸ்பேஸ் வந்து இட் இஸ் லிமிட்லெஸ், அது எல்லை இல்லாதது, எண்ட்லெஸ். அப்படி எல்லை இல்லாத ஒரு இடத்துல அந்த அண்டத்துக்குள்ளே போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆத்மா போய் பார்க்க முடியும். அதை தான் இந்த ஞானிகள்லாம் செய்திருக்கிறாங்க. உட்கார்ந்த இடத்துலேருந்து அந்த காலத்துலலாம் எந்த ஸ்பேஸ்லாம் இருந்துச்சு, எந்த ராக்கெட் இருந்துச்சு, எப்படி போய் பார்த்தாங்க, எல்லாத்தையும் இங்கே உட்காந்து பார்க்க முடிஞ்சது அவங்களால. நிறைய எழுதி வச்சுருக்குறாங்க. இப்போ எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லைன்னா இன்றைக்கி இந்த ஆத்மாவினுடைய அந்த பயணம் என்பது சுருங்கி போயிடுச்சு. எல்லாம் மிஷின் போய் பார்த்துட்டு வந்து சொன்னாதான். அப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் இந்த ஆத்ம ஓட்டத்தை குறைத்து கொண்டு இருக்கிறோம். அது எல்லா தளத்துலையும் நான் வைக்கிறேன். ஆன்மீக தளமாக இருக்கட்டும், அறிவியல் தளமாக இருக்கட்டும், நாம் இன்னும் அந்த ஓட்டத்தை கணிக்க நம்ம மறந்துட்டோம். அந்த ஆத்மாவினுடைய ஓட்டம் சுருங்கி போய் கிடக்கிற, அறிவு வளர்ந்துருக்கிறது, ஆத்மா சுருங்கிருச்சு. அதனால தான் சொல்லுகிறோம், இந்த ஆத்மாவினுடைய ஆற்றல் மிகப்பெரிது. அதை நீங்கள் என்ன செய்யுங்க, வளப்படுத்துங்க. குடும்பத்தை வழிநடத்த இன்றைக்கி ஆத்மாவினுடைய ஓட்டம் குறைவாக இருக்குது. இன்றைக்கி அதை தான் இந்த ஒரு வார்த்தையில் பாருங்கள், அவர் நிறைய இடத்த விளக்குறாரு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருந்தார்கள். எப்படி? அவங்களுடைய ஓட்டம் உடலளவில் துன்பம், ஆனால் உள்ளத்தில் மகிழ்ச்சி. அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். வச்சிருக்கிறான் கோடிக்கணக்கில், ஆனால் கொடுக்கறதுக்கு 100 ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஏழைகளை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்ய தயாராக இல்லை பாருங்கள். ஆனால் அவங்க வல்லன்மையோடு கொடுத்தாங்க. உண்மையில் நாங்கள் பார்க்குற இந்த மேஜர் போர்ஷன் அப்படி தான் இருக்கிறது வாழ்க்கையில். நம்ம மனிதர்களை பார்க்கும்போது ஏழை பணக்காரங்க உதவி செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏழைகள் பர்சன்டேஜில் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. இருப்பதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அருங்குடையில்
ஒரு அம்மா வந்து என்கிட்ட வேலை கேட்டுச்சு, சமைக்கிற வேலை ஏதாவது இருக்குதா ஃபாதர்னு சொன்ன. ஆள் இருக்குதுமா அப்படின்ட்டேன். ஒரு இடத்துல என்னை கூப்பிட்றாங்க சாமி, நான் போயிட்டு வரேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் ஒரு எளிமையான தாய், அந்த அம்மா புடவையும் எல்லாம் ரொம்ப ஷாபியாக இருந்தது. நான் ஜெபம் பண்ணி போயிட்டு வாங்கம்மா, பத்திரமா, நல்ல வேலை உங்களுக்கு அமையட்டும் அப்படின்னு அனுப்பிவிட்டேன். அந்த அம்மா போயிட்டு ஒரு 10 நாள் இல்லை திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. என்னம்மா ஊருக்கு போயிட்டு ஒரு 15 நாள் இருக்கும், 15 நாள் இருக்கும், போயிட்டு வந்துட்டாங்க. என்னம்மா போயிட்டு இப்போ வேலையில் என்ன வேலைக்கு போனீங்க அப்படின்னு. ஆமாம் ஃபாதர், அங்கே கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சு, என்னால் செய்ய முடியல. அப்புறம் அவங்க பார்த்துட்டு, இந்தம்மா உனக்கு செட் ஆகலை, நாங்கள் வேறு ஆளை பார்த்துக்குறோம் அப்படின்னு என்னை அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 2000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி காசு காட்டுறாங்க. காட்டிட்டு அந்த 2000 ரூபாயில் 1000 ரூபாயை அந்த அம்மா என்கிட்ட கொடுக்குது. நான் சொல்கிறேன், அம்மா நீங்கள் வைங்கம்மா அப்படின்னு. இல்லை சாமி, ஆண்டவர் தருவார். பாருங்கள், இது எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது தெரியல. இப்படி நிறைய பேரை நான் பார்க்குறேன். இது ஒரு உதாரணமாக வைக்கிறேன். அப்போது அவங்க வறுமையிலும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை பாருங்களேன். அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள், ஏன் மீறி அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள், இதுக்கு நானே சாட்சி அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு அவர் சொல்கிறாரு பாருங்க, நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். இதுதான் காசு கொடுக்கறதுங்கிறது ஒரு ஆஸ்பெக்டு, அர்ப்பணிக்கிறது அது இன்னொரு ஆஸ்பெக்ட். நாங்கள் கடவுளின் திருவுளப்படி செயல்படுவதால், பாருங்கள் இந்த வார்த்தையை ரவுண்டு பண்ணணும், கடவுளின் திருவுளப்படி எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். இப்போ கடவுளின் திருவுளப்படி செயல்படுகிற அடையாளமாக மாறணும் இல்லை எல்லாருமே. இப்போ கடவுளினுடைய திருவுளம் என்னன்னு அறிந்து செயல்படுவது, அப்போ தான் நம்ம வந்து சரியானதை செய்ய முடியும் பாருங்களேன். இல்லாட்டினா நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம சரியாக தான் செய்கிறோம், நம்ம சரியாக தான் பேசுகிறோம். ஆனால் கடவுளின் திருவுளப்படி செயல்பட முடியாதவங்க தவறானதை செய்வாங்க. எனவே இந்த அறப்பணியை தொடங்கிய தீத்துவே அப்பணியை முடிக்க வேண்டும் என நாங்கள் அவரை வேண்டினோம். நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பு பெருகி கொண்டிருக்கிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும். அப்போ அவர் எக்ஸார்ட் பண்ணுறார், அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி கூப்பிடுறார், இந்த மாதிரி பணிக்கு வாங்க. அப்போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படி எதை உணரணும் இந்த இடத்துல அப்படின்னா, ஆண்டவருடைய கடவுளினுடைய திருவுளம் என்ன ஒவ்வொரு காரியத்திலையும். இப்போ ஒரு காசு கொடுக்க போகிறீங்க, ஒரு ஏழைக்கு உதவி செய்ய போகிறோம், நம்ம கடவுளுடைய திருவுளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சின்ன சின்ன காரியத்திலலாம் பார்க்கணும். ஒருத்தரை நம்ம திட்ட போகிறோம், இப்போ கடவுளுடைய திருவுளம் என்ன, அவரை நீங்கள் வந்து ஃபயர் பண்ண போகிறீங்க, கடவுளுடைய திருவுளம் என்னங்க. ஒருத்தரை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண போகிறீங்க, ஏதோ வேலையிலையோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ, அவர் அக்செப்ட் பண்ணலாமா. அப்போது சில குடும்பங்களில் யாராவது ஒருத்தர் உள்ளே வந்துடுறாங்க, ஏதோ ஒரு வகையில் உள்ளே வந்துடுவாங்க. பிசாசு வந்து எப்படி வேணாலும் வேலை செய்யும், உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்த உடனே மெயின் ஸ்ட்ரீமை குழப்பிடுவான், மெயின் ஸ்ட்ரீம் குழம்பிடும். அப்போ கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே அந்த அன்புறவில் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். அப்போ வெளியிலேருந்து வந்த ஒரு இது, அப்போ நம்ம அக்செப்ட் பண்ணும்போது யோசிக்கணும், இஸ் இட் ரைட். அப்போது நம்ம உணர்ந்துட்டோம் கடவுளுடைய இந்த திருவுளம் இது இல்லை அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா, அட் எனி பாயிண்ட் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் ஜஸ்ட் சே நோ. ஆனால் அது தலைமையில் நமக்கு பற்றி எரியிற மாதிரி இருக்கும், ஐயோ எப்படி கை விடுறது. ஆனால் ஜஸ்ட் சே நோ. நீங்கள் நோ சொல்லி பாருங்கள், அதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். நம்ம அதை இருந்து பக்கத்தில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் அப்படி தான். ஒரு மகன் இன்னொரு இடத்துல ஒரு லவ் அஃபேர் மாதிரி ஒரு விஷயம் அது. ஆனால் லவ் அஃபேர் இல்லை, அதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அது. அதில் மாட்டிக்கொண்டவுடன் அங்கிருந்து என்ன த்ரெட்டுன்னா, நீ செல்ஃபோன் ஆஃப் பண்ணக்கூடாது, நீ இதை பண்ணக்கூடாது, நீ இதெல்லாம் செய்யணும். இது வந்து இட்ஸ் லைக் டிமாண்டிங். அப்போது இந்த மனுஷன் அதை விட்டுடவும் முடியாமல் பிடிக்கவும் முடியாமல் அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் கவுன்சிலிங் வரும்போது நம்ம சொன்னோம், ஜஸ்ட் சே நோ. ஏன்னா அது வந்து ஈவில், அது பிசாசுன்னு நமக்கு தெரிஞ்சிட்ட பிற்பாடு ஜஸ்ட் சே நோ அப்படி இல்லை. நம்ம இப்போ சொன்னோம்னா அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க, இப்போ பண்ணிடுவாங்க, அப்படி இப்படின்னு. ஜஸ்ட் சே நோ. ஆண்டவர் இருக்கிறார். அந்த இடத்துல நோ சொன்ன உடனே ஒரு விதமான தீமை, ஒரு பயங்கரமான விஷயம்லாம் வரும். ஆனால் எவ்ரிதிங் ஜஸ்ட் கோ லைக் தட். அதுக்கு பிறகு ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு அமைதி, ஒரு நிறைவு. பாருங்கள், இன்றைக்கி கடவுளின் திருவுளம் இருக்குதாங்கிறத எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம பார்க்கணும். பைபிளில் இருந்து சொல்கிறேன் பாருங்கள், 1 சாமுவேல் 9:9, அக்காலத்தில் இஸ்ரேலில் கடவுளின் திருவுளத்தை நாடி செல்வோர் வாருங்கள், திருக்காட்சியாளரிடம் செல்வோம் என்பர். ஏனெனில் இன்றைய இறைவாக்கினர் அன்று திருக்காட்சியாளர் என்று அழைக்கப்பட்டனர். இன்றைக்கி இறைவாக்கினர் இல்லை, திருக்காட்சியாளரும் இல்லை. இன்றைக்கி வந்து ஆண்டவருடைய ஊழியர்கள்னு இருக்கிறோம். குருக்கள், கன்னியர்கள்,
இன்னும் சில லே அப்போஸ்தலர்ஸ் இருக்கிறாங்க, ஊழியர்கள்ங்கிற பெயரில். இதில் இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த கடவுளின் திருவுளம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் ஜோசியத்திற்கு இணையாக என்ன செய்கிறாங்க, இந்த வார்த்தையை வச்சுக்கிறாங்க. கடவுளின் திருவுளம் என்னன்னு தெரியல ஃபாதர், எங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும், நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடி பார்த்து சொல்லுங்கள். நான் இனிமேல் அப்போனா கண்ணை மூடனா சில தெரியாது, அப்போனா நான் சோழி வச்சு தான் உருட்டணும். அப்புறம் சோழி வச்சு உருட்டி எஸ் சொல்லலாமா நோ சொல்லலாமா. சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கேலில் நம்பர் பார்த்து பதில் எழுதுவான் பாருங்களேன். இல்லாட்டினா என்னது பிங்கி பாங்கி பாங்கி பிங்கின்னு போடுவாங்களா, அதை மாதிரி நம்மளும் 3-4 ஆன்சரை வச்சுக்கிட்டு பிங்கி பிங்கி பாங்கி பாங்கி பாங்கின்னு போட வேண்டியது தான். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது கடவுளுடைய திருவுளம் என்பது அப்படிப்பட்டது அல்ல. அதை தான் நான் சொல்ல வரேன். நான் இன்றைக்கி நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. உடுக்கடிக்க போகிறாங்க, கயிறு கட்ட போகிறாங்க, தகுடு வாங்க போகிறாங்க. ஒரு குடும்பத்தில் என் கண்ணுக்கு முன்னாடி அவர் பேசுகிறார். ஒரு இந்த மாதிரி ஒரு மந்திரம் காரியம் செய்கிறதுக்காக அவர் பேசுகிறார். நான் சொல்கிறேன் இப்படி செய்யாதீங்க, இட்ஸ் ராங் அப்படிங்கிறேன். இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க செய்துட்டு அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு வேதனையான சம்பவம் நிகழ்ந்தது. அதை அவங்க உணர்ந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை கடந்து தான் போகணும். தேவையில்லாத கஷ்டங்கள் பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறோம், கடவுளின் திருவுளம்னா என்னன்றதை நீங்கள் தேடணும். ஆண்டவரை நோக்கி நீங்கள் உட்காருங்க, பொறுமையாக காத்துருங்க. ஒரு வாரத்தில் பேசுவாரா ஆண்டவர், 2 நாளில் பேசுவாரா? கடவுளை இழிவுபடுத்தக்கூடாது என்றைக்குமே. கடவுளின் திருவுளம் எப்போ கிடைக்குதோ அது வரைக்கும் நம்ம உட்கார்ந்துருக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அதை உணர முடியாத நிலையில் தான் குடும்பங்களை சிதைக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை செஞ்சு வச்சுட்டு பாதியில் உடச்சிக்கிட்டு நிற்கிது. கடவுளின் திருவுளம் என்ன, இந்த மகன் சரியா, இந்த மகள் சரியா? பொறுமையோடு காத்திருக்கணும். காசு பணம் ஜாதி எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் கடவுளின் திருவுளம் இருக்குதான்னு பார்க்காம இன்றைக்கி குடும்பங்கள் சிதைந்து இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் பெரியவர்கள் காரணம். ஏன்னா அவர்களுக்கு இது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் பாருங்களேன். அறப்பணி என்பது இந்த கடவுளுடைய திருவுளத்தை நம்ம பார்க்குற விதம் நேர்மையில் பார்க்கணும். திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறதன் வழியாக சாலமணி ஞான நூல் சொல்லுது பாருங்க, அவரது அரசின் பணியாளர்களாக இருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை. அப்போ நேர்மையாக நடக்கிறது, திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் அந்த கடவுளுடைய திருவுளத்துக்குள்ளே வரக்கூடிய விஷயம். இதெல்லாம் செய்யாத ஒருத்தர், இப்போ ஒரு வீட்டில் ஒரு அப்பா கோயிலுக்கே போக மாட்டார், அவர் பிள்ளைக்காக ஒரு காரியம் செஞ்சார்னா உருப்பிடுமா? உருப்பிடாது. கடவுளை நோக்கி கை உயர்த்தலை, ஒரு திருமண காரியம் உடனே கை உயர்த்துங்க, குடும்பமாக ஜெபிங்க. அந்த பிள்ளைக்காக நீங்கள் ஒரு நகை எடுக்கணுன்னா ஃபேமிலியோடு போகிறோமே, ஒரு புடவை எடுக்கணுன்னா குடும்பமாக போகிறோமே, எல்லாரையும் கூப்பிட்றோமே, சித்தி வா பெரியம்மாவா எல்லாம் வா. ஏன்னா நம்ம வாங்க போகிற புடவையினுடைய வெயிட்டேஜ் அவங்களாம் பார்க்கணும். நான் 1 லட்சத்துக்கு குறையாமல் நான் புடவை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அந்த புடவையினுடைய வெயிட்டை நம்ம எல்லாத்துக்கும் காட்ட விரும்புகிறோம். பெருமைக்காக செய்யக்கூடாது. அப்படின்னா இந்த கடவுளுடைய திருவுளத்தை அறிவது எப்படி, அது நமக்கு தெரியணும் இல்லையா? பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, ரோமையர் 12:2 இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள், எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடையணும். அப்போ நம்ம அதுக்கு தான் சொல்கிறோம், ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்களா, ஜெபிங்க, முதல்ல போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஒரு பாவ அறிக்கை செய்யுங்க. ஒரு கணவன் பாவ அறிக்கை செய்யணும், அப்பா போய் பாவ அறிக்கை செய்யணும், அம்மா செய்யணும், பிள்ளைகள் செய்யணும். அப்படி செய்யும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அந்த வெளிப்பாடு, அவருடைய அந்த சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். கடவுளுடைய சப்தத்தை கேட்கிற போது நீங்கள் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்வீங்க. அப்போ இப்படி வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்குது பாருங்களேன். அப்போ உலக போக்கின்படி உட்காந்துக்கிட்டு நீங்கள் நல்லா தண்ணி அடிச்சுட்டு அந்த மணமகனை அல்லது மணமகளை கண்டுபிடிக்கிறீங்கன்னாக்க கண்டிப்பாக அந்த காரியம் ஜெயிக்க முடியாது. நீங்கள் வெறும் ஜாதி எண்ணத்தோட அல்லது பொருள் சார்ந்த எண்ணத்தோட, பணம் சண்டை சச்சரவுகளோட இந்த காரியத்தை செய்தீங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய நிலைகள் வெற்றியடையவே முடியாது பாருங்களேன். அதனால தான் சொல்கிறோம், அடுத்தவனுடைய நிலத்தை அபகரித்து நீ வீடு கட்டிட்டு அந்த வீடை நான் திறக்க முடியல பூட்டி கிடக்குது அப்படின்னா கடவுள் எப்படி உதவி செய்வார்? நீ அநியாயமாக இருந்திருக்கிற, அங்கே உழைத்த உழைப்பாளிகளுக்கு தகுதியான ஊதியம் கொடுத்தியா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் புளிஞ்சிவிட்டு நம்ம அந்த கொடுக்குற ஒரு வாயில் நீ கஞ்சத்தனமாக பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வேதனை தானே நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது 2 கொரிந்தியர் 8:5 நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக
அவர்கள் தங்களை முதன்மையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள். நாங்கள் கடவுளின் திருவுளப்படி செயல்படுவதால் எங்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். இப்போ கடவுளுக்கு நம்ம கடவுளின் திருவுளப்படி யார் செயல்படுறாங்கங்கிறத பார்த்து நம்ம செய்யணும். அப்போ நாம் கடவுளின் திருவுளத்தை உணர்ந்தால் தானே இவர் நல்ல மனுஷன் இவர் கெட்ட மனுஷன்றதை கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி குருக்களாக இருக்கட்டும், கன்னியர்களாக இருக்கட்டும், ஊழியர்கள்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் பைபிளை தூக்கிக்கிட்டு இப்போ வந்துட்டுருக்குறாங்க. எல்லாருமே நல்லவர்களா அப்படின்னா எல்லாருமே நல்லவர்கள்னு சொல்ல முடியாது. இயேசுசாமி கூட இருந்த 12 பேரை வச்சு சொன்னார், என் கூட இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான், ஆனால் எல்லாம் நல்லவங்க இல்லைன்னாரு. அப்போ நம்மளும் அப்படி தானே சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்போ அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் யார் இடத்துல போகிறீங்க. அப்போ அவங்க சொல்லும் போதே சில பேர் எங்ககிட்ட பிரச்சனையை நரேட் பண்ணும் போதே, அங்கே போனேன், அவரை பார்த்தேன், அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போவே கண்டுபிடிச்சிருவோம் தே ஆர் இன் அ ராங் பிளேஸ் அப்படின்னு. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் முதல்ல உட்காருங்க, போராடுங்க. உங்கள் போராட்டத்தெல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு தான் நீங்கள் வெளியில் போய் உதவி தேடணும். நிறைய பேர் ஊழியம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த ஊழியம் அப்படிங்கிறது கடவுளின் திருவுளப்படி அமைந்திருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எபேசியர் 1:1 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டு வாழும் எபேசு நகர மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் திருத்தூதனாயிருக்கும் பவுல் எழுதுவது. அப்போ பவுல் தன்னையே சும்மா இந்த ஏரியா நல்லா இருக்குப்பா, இந்த ஏரியாவில் போனால் ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்ட்டு அவர் இந்த ஏரியாவுக்குள்ளே வரல. கடவுளின் திருவுளத்தால் திருத்தூதனாக இருக்கிறார். இன்றைக்கி நமக்கு அந்த அழைப்பு வந்திருக்குதா, ஊழியம் அப்படிங்கிற அழைப்பு வந்தது. அன்றைக்கி அழைப்பு வராதவங்கள்லாம் ஊழியம் செய்கிறாங்க. குடும்பத்தில் வேதனை கண்டிப்பாக விழும், சாபம் விழும். இன்றைக்கி நிறைய பேர் அதான் நான் சொல்லுவேன், வீடுகளெல்லாம் ப்ரேயர் வைக்க ஆரம்பிச்சிட்டான். உங்கள் வீட்டுக்குள்ளே சாபம் விழும். அது ஆண்டவர் விரும்புகிறாரா? அந்த இடத்துல ஆலயமே இல்லை, நீங்கள் என்ன செய்யலாம், அந்த இடத்துல ஒரு சின்ன ஜெபம் வைக்கிறீங்கன்னா கடவுள் அதை அங்கீகரிப்பார். ஆனால் உங்களை சுற்றியில் ஆலயம் இருக்கிறது, உங்கள் வீட்டுக்குள்ளே எதுக்கு நீ ப்ரேயர்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் நிறைய பேரை கூட்டி வச்சு ஒரு பெருமையை செய்கிறீங்க? அது கடவுள் உகந்த காரியமாக? கடவுளின் திருவுளம் அதில் இருக்குதா? இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அந்த வேதனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சொல்லிக்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஊழியம் செய்கிறதுனால பிசாசு எங்களை சோதிக்குது அப்படின்னு. பாருங்கள், ஆண்டவர் சோதிப்பார், சோதனையை அலோவ் பண்ணுவார். ஆனால் உன்னை சோர்ந்து போக விட மாட்டார், கீழே விட மாட்டார். ஆனால் நிறைய குடும்பங்கள் கீழே விழுந்து போகிறாங்களே, எப்படி விழ முடியும்? ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் விழ முடியாது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் கடவுளுடைய திருவுளத்தால் தான் இந்த ஊழியம் நடக்குதா? இந்த ஊழியக்காரர் என்று சொல்லிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் சிந்திக்கணும். ஆண்டவர் குடும்பத்தை, நிறைய பேர் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே பிள்ளைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, உணவுக்கு வழி இல்லை. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஊழியங்கிற பேரில் ஒரு வியாபாரம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. குருக்களையும் கன்னியர்களையும் இணைத்து தான் பேசுகிறேன். ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல ஊழியம் நான் போயிட்டு வந்தப்போ அவங்க எனக்கு ஒரு கவர் கொடுத்தாங்க. சொன்னேன், இல்லை இவ்வளோ காசுலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் இல்லை அவங்க ரொம்ப மல்லு கட்டி, இல்லை உங்கள் பணிகளுக்காக வைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அவங்க ரொம்ப. அப்போது அந்த வாலிப பிள்ளைகள் சொல்கிறாங்க, ஐயோ எங்கள் ஊருக்கு ஒரு ஊழியக்காரர் ப்ரேயர் நடத்துனாங்க, அவங்க பணம் நாங்கள் நிறைய கொடுத்தோம், கடைசியில் அவர் சொல்லிடுறேன், என்னை காயப்படுத்திட்டீங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஒரு ஊழியக்காரன் அந்த பணத்துக்காக பேச முடியும்? எத்தனை இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வெறுங்கையாய் வந்திருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் ஒரு இடத்துல அவர்கள் எங்களை வெறுங்கையாக அனுப்பினாங்கன்னா இன்னொரு இடத்துல 3 மடங்கு அதை விட அதிகமாக கொடுப்பார். அதனால் எப்போ பணத்தை வைத்து ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஓட்டத்தை வைக்கிறானோ அவன் ஆண்டவருடைய திருவுளப்படி நடவாதவன். கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் கஷ்டப்படும். அது ஒரு விதத்தில் பணத்தில் பேசலாம், ஒரு விதத்தில் பெருமையில் பேசலாம். சில பேர் பெருமைக்காகவே ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. சும்மா பெருமை, காசு வாங்க மாட்டாங்கன்னா பெருமைக்காக செய்கிறவங்க இல்லை. நீ எந்த வழியில் வந்தாலும் கடவுளுடைய திருவுளம் அதில் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கொலோசியர் 4:12 முழுமையாக கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்று. கிறிஸ்து இயேசுவின் பணியாளரும் உங்கள் திருச்சபையை சேர்ந்தவருமான எப்பப்பிரா உங்களை வாழ்த்துகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளின் திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றுவதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாயும் நிலைத்து நிற்பவர்களாயும் இருக்க வேண்டுமென இவர் எப்போதும் உங்களுக்கு இறைவனிடம் வருந்தி வேண்டி வருகிறார். இன்றைக்கி பங்கு தளத்திலலாம் சில பேர் பொறுப்புகளை எடுப்பாங்க. உடனே மக்கள் புலம்ப ஆரம்பிப்பாங்க, நம்மளை குறித்து கல் அடிய ஆரம்பிப்பாங்க. எப்போதுமே காய்க்கிற மரத்துக்கு கல்லடி உண்டு. உடனே நம்ம என்ன செய்திடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. அதை முழுமையாக நிறைவேற்றிட்டு வெளியில் வரணும். அவர் கிராமத்தில் இருந்தேன், முதல்ல ஒரு வேலை செய்தோம். ஒரு சின்ன ஒரு வேலையை செய்த உடனே அந்த ஊரில் இருக்கிறவங்க உடனே அந்த காரியத்தை டார்கெட் பண்ணுறாங்க. அவங்களாம் அறியாத மக்கள் என்கிட்ட எப்படி நீங்கள் இதை செய்தீங்க, எங்ககிட்ட சொல்லிட்டுல செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க என் மேலே குறைபட்டுக்கிட்டாங்க. நான் உடனே முடிவு பண்ணுறேன், இனிமேல் இந்த பங்கில் எதுவுமே செய்யக்கூடாது. இவங்களுக்கு இவ்வளோ நன்மை செய்து இந்த நன்மையை உணராமல் நான் செய்த இந்த ஒரு பொறுப்பான காரியத்தை குறை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிய போது அங்கிருந்த ஒரு வாலிப மகன் வழியாக ஆவியானவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. நீங்கள் தானே சாமி சொல்லி பிரசங்கம்லாம் வைக்கிறீங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்னயம் செய்துவிடல் அப்படின்னு.
ஆண்டவர் நன்மை செய்யுங்கன்னு தானே உங்களை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த மகன் வழியாக ஆண்டவர் நம்மளோட பேசினார். அப்போ தான் நான் நினச்சேன், அவங்க அறியாத மக்கள், கடின உள்ளத்தினர். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவங்களுக்காக நம்மளை கடின உள்ளமாக மாற்றிக்கக்கூடாது. ஐ ஹாவ் டு பி வாட் ஐ ஆம். ஸோ அந்த மக்களுக்கு மீண்டும் நன்மை செய்ய ஆரம்பித்தோம். அந்த மக்கள் அதை அறிந்து கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கும் அவர்கள் நம்மளை கேட்குற போது அன்பு செய்கிறார்கள். பாருங்கள், அப்போ நம்ம செய்யக்கூடிய அந்த காரியத்தில் முழுமையாக அதை நிறைவேற்றுவதிலும் தேர்ச்சி பெற்றவர்களாய் நிலைத்து நிற்பவர்களாயும் இருக்க வேண்டும். இது நன்மையான காரியம், கடவுளுடைய திருவுளம் தெரிஞ்சால் அதில் நிலைத்து இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை நிறைவாக அடைய வேண்டியதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். 1 பேதுரு 2:15 இவ்வாறு நீங்கள் நன்மையை செய்ய முன்வருவதன் மூலம் மதிக்கட்ட அறிவிலிகளை வாயடைக்க செய்ய வேண்டும் என்பதே கடவுளின் திருவுளம். அதை நம்ம நிறைவாக செய்யும் போது மதிக்கட்டவர்கள் எல்லாம் வாயடைத்து போவார்கள். கடவுளுடைய பிள்ளைகள் அப்படியாய் கடவுளுடைய மாட்சி விளங்க செய்வார்கள். அதனால தான் சொல்லுகிறோம், இன்றைக்கி இந்த அன்பு செய்கிறதுனா அந்த கடவுளின் திருவுளத்தை அறிந்து செயல்படுத்துவதனுடைய எல்லை, அது எல்லையில்லாத எல்லை. அது எல்லைக்கு உட்படுத்த முடியாது. அதனால தான் ஆண்டவர் நம்மளை பறந்துபட்ட அந்த உலகத்தில் நீங்களும் வாங்க, என்னுடைய இறையாட்சிக்குள்ளே என்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து பணி செய்யுங்க நம்மளை அழைக்கிறார். இந்த அழைப்பை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செய்தியை கேட்ட உடனே நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி உங்கள் உள்ளத்தில் எழும். கண்டிப்பாக அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள், ஆவியானவர் உங்களையும் வழி நடத்துவார். ஆமென். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். உள்ளதெல்லாம் நான் எடுத்து வந்து பீடத்தில் வைத்தேன் இறைவா, மகிழ்வாய் தயவாய் ஏற்றருள்வாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற நீர் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். முது திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் மேதகு தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இப்பொழுது எங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை பல்வேறு விதமான கருத்துக்களுக்காக ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசிர்வதியும். நோயுற்றோரை நீர் சுகமாக்கும். மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் நிறைவான மன அமைதியை நீர் பெற நிறைவை காணச் செய்வீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே கடவுளின் திருவழிப்படி வாழ நம்மை அழைக்கிறவர். இவரை சார்ந்து என்னாலும் கடவுளின் திருவுளப்படி செயல்படுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும்,
எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 38 ஆண்டு காலமாய் பெத்சைதா என்கிற அந்த குளத்தின் அருகே ஒரு மகன் நம்பிக்கையோடு படுத்து கிடந்தார். இதோ எனக்கும் ஒரு நாள் விடிவு வரும் என்று நம்பியிருந்தார். அப்படியாக நீங்களும் பல ஆண்டுகள் குடும்பத்திலே துன்பங்கள், துயரங்கள், தனிப்பட்ட வாழ்விலே பிரச்சனைகள், உங்களுடைய சுகத்திலே ஒரு விதமான குறைபாடுகள் என்று பல்வேறு விதமான கஷ்டங்களோடு கூட நீங்கள் பயணித்து கொண்டிருக்கலாம். இத்தனை ஆண்டுகள் நம்பிக்கையோடு கடவுளின் திருவுளப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு விடுதலை வராமல் போய்விடுமா? இதோ விடுதலை கொடுக்கிறவர் இதோ இந்த பாடலின் நேரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து புதிய கிருபைகளால் நிரப்பப் போகிறார். நம்பிக்கையோடு பாடி ஜெபிப்போம். பெஸ்தைதா குளத்தருகில் சுகம் வேண்டி நிற்பவரே, இயேசு தெய்வம் அழைக்கின்றார். ஓடிச் சென்று கரம் பற்றிக்கொள். பெஸ்தைதா குளத்தருகில் சுகம் வேண்டி நிற்பவரே, இயேசு தெய்வம் அழைக்கின்றார். ஓடிச் சென்று கரம் பற்றிக்கொள். ஆமாம் ஆண்டவரே, உம்மை நோக்கி ஓடி வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்து கொண்டீரே. தொடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்த காலத்திலே கூட தொழுநோயாளர்களை தொட்டு சுகப்படுத்தினீரே. ஆண்டவரே, கரம் நீட்டி அவர்களை தொட்டீர் என்று நாங்கள் வேத வசனத்திலே வாசிக்கிற போது உம்முடைய அளவு கடந்த அன்பு கரம் நீட்ட வைத்ததே. உம்முடைய அன்பினாலே நீ உந்தப்பட்ட செயல்பட்டீரே. கடவுளின் திருவிழப்படி நீர் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள தயாராயிருந்தீரே. ஆண்டவரே, நாங்களும் கடவுளின் திருவிழத்தை அறிந்து செயல்பட்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்ந்து உம்முடைய கரம் இதோ எங்களுக்காய் நீண்டு வந்து எங்களை தொட இதோ இந்த வேளையிலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும். தாவீதின் மகனே என்று நீ அழைத்தால் தவறாமல் வருவார், சுகமுடன் தருவார். தாவீதின் மகனே என்று நீ அழைத்தால் தவறாமல் வருவார், சுகமுடன் தருவார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தோளினில் சுமப்பார், சீராட்டி மகிழ்வார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல தோளினில் சுமப்பார், சீராட்டி மகிழ்வார். தோளினில் சுமப்பார், சீராட்டி மகிழ்வார். பெஸ்தைதா குளத்தருகில் சுகம் வேண்டி நிற்பவரே, இயேசு தெய்வம் அழைக்கின்றார். ஓடிச் சென்று கரம் பற்றிக்கொள். இயேசு தெய்வம் அழைக்கின்றார். ஓடிச் சென்று கரம் பற்றிக்கொள். ஆமாண்டவரே, நீர் எங்கள் கரங்களை பற்றிக்கொள்ள நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று
இதோ இன்றைய வாசகங்கள் வழியாக நீர் எங்களுக்கு நிரூபித்தீரே. அறப்பணிகளை செய்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க எங்களை அழைக்கிறீரே. ஆண்டவரே, அறப்பணிகள் என்பது அன்பின் ஆழத்திலே அது நிறைந்திருப்பது என்பதை எங்களுக்கு உணர்த்தினீரே. பல்வேறு விதமான செயல்கள் வழியாக, இந்த அறப்பணிகள் வழியாக எங்கள் அன்பை நாங்கள் உறுதி செய்ய முடியும், அதன் வழியாக நிறைவை காண முடியும் என்று கற்றுத்தந்தவரே, இதோ அந்த நிறைவை நோக்கி செல்ல உம்முடைய கரத்தை நாங்கள் பற்றி பிடிக்க நீர் எங்களுக்காக உம்முடைய கரத்தை நீட்ட நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய எங்களுக்கு நீர் பலன் தருவீராக. ஆகாரின் கண்ணீருக்கு விடுதலை தந்தவர், அன்னாளின் ஜெபத்துக்கு பதிலை தந்தவர். ஆகாரின் கண்ணீருக்கு விடுதலை தந்தவர், அன்னாளின் ஜெபத்துக்கு பதிலை தந்தவர். அவர் அன்பை நாடி வந்த உன் குரல் கேளாரோ, ஆறுதலின் தெய்வம் கைவிடுவாரோ. அவர் அன்பை நாடி வந்த உன் குரல் கேளாரோ, ஆறுதலின் தெய்வம் கைவிடுவாரோ. ஆறுதலின் தெய்வம் கைவிடுவாரோ. பெஸ்தைதா குளத்தருகில் சுகம் வேண்டி நிற்பவரே, இயேசு தெய்வம் அழைக்கின்றார், ஓடிச் சென்று கரம் பற்றிக்கொள். பெஸ்தைதா குளத்தருகில் சுகம் வேண்டி நிற்பவரே, இயேசு தெய்வம் அழைக்கின்றார், ஓடிச் சென்று கரம் பற்றிக்கொள். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. எங்கள் அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நல்ல நாளில் முது திருமுன் நாங்கள் இணைந்து இந்த திருப்பலி வழியாக ஆசிரை பெறவும் உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்தீரே. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த திருப்பலியை முழுமையாக கண்டு ஆண்டவருடைய வார்த்தையின் மீது தாகத்தோடு இருந்த பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கடவுளின் திருவுளம் எது என்பதை அறிகிற அந்த பாக்கியத்தையும் ஆற்றலையும் இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தவறானதை செய்யக்கூடாத ஒரு பலம், இதோ சொல்ல வேண்டிய காரியத்தை சரியாய் சொல்லக்கூடிய ஆற்றல், வேண்டாம் என்பதை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு என் பிள்ளைகளுக்குள் புதிதாய் ஆற்றலாய் கிடைத்து ஆசீர்வாதமாய் வளம் பெறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அறப்பணிகளில் நிறைந்திருக்கிற ஒரு மனதை பிள்ளைகளுக்கு தந்து, ஆண்டவரே, இந்த துன்பகரமான ஒரு சூழல், மக்கள் அனைவரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வேதனையின் நேரத்திலே அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக தேவரீர் உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர்களை பலப்படுத்தி வழிநடத்துவீராக. நீர் அப்படியாய் செய்வதற்காக நன்றி செலுத்தி எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கடவுளின் திருவுளம் அறிந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
புனிதரே புனிதரே அந்தோணியாரே, புதுமைகள் புரிந்திடும் அந்தோணியாரே, எங்கள் புனிதரே புனிதரே அந்தோணியாரே. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உம்மாசி தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உம்மாசி தேடி வந்தோம். எங்களுக்கு நிறைவாய் பெற்று தந்திட அருள் புரிவாய், எங்களுக்கு நிறைவாய் பெற்று தந்திட அருள் புரிவாய். புதுமைகள் புரிந்திடும் எங்கள் அந்தோணியாரே, எங்கள் புனிதரே புனிதரே அந்தோணியாரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.